கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாள் தொழுகையை இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் வணங்கிவிட்டு நாமெல்லாம் அவனுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஏக இறைவனுடைய அன்பும் கருணையும் அவனுடைய நேரான வழியையும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இன்றைய தினம் என்பது ஏற்கனவே நாம் ஒரு மாத காலம் நோன்பு நோற்றனுடைய முடிவு தினம். இந்த ஒரு மாத காலம் என்பது இறைவனுக்காக நாம் மிகப்பெரிய தியாகத்தை எல்லாம் செய்திருப்போம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஒரு மாத காலம் என்பது நம்மிடத்திலே இறையச்சம் என்பது வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்தது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்ததை போன்று நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்திருப்போம். இந்த நோன்பு என்பது முழுக்க முழுக்க இறையச்சத்தை மையமாக அடிப்படையாக கொண்டு இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் நோன்பு விதியாக கடமையாக ஆக்கப்பட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும். இன்ன பிற மக்கள் வறுமையை எப்படி சுவைக்கிறார்களோ அந்த வறுமையினுடைய நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதா அதனுடைய அர்த்தம்? அதுவல்ல. வறுமையை தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நாம் கடமையாக ஆக்கவில்லை. அதே நேரத்திலே இறையச்சம், ஏக இறைவனை பயந்து நடக்கக்கூடிய அந்த தக்குவா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறையச்சம் வளர வேண்டும். நோம்பினுடைய அடிப்படை காரணம் அதுதான். அதனாலதான் நாம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த இறையச்சத்தை பல்வேறு கட்டங்களிலே வெளிப்படுத்தி இருப்போம். நாம் சம்பாதித்த, நாம் தயார் செய்திருக்கக்கூடிய அந்த உணவு நம் முன்னால் இருக்கும். நாம் நினைத்தால் சாப்பிடலாம், நாம் நினைத்தால் அந்த நீரை பருகலாம். யாரும் கேட்டுவிட முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இருந்தாலும் நம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த உணவை, நம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்களை அல்லது இது போன்ற உயர்தரமான உணவுகளை என்ன நிலையா இருந்தாலும் சாப்பிடாமல் மறுத்து கொண்டே இருந்தோம். ஏன்? அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். இறைவன் பகல் நேரத்திலே நீங்கள் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, உங்களுடைய மனைவியோடு சேரக்கூடாது என்று இந்த நோம்பினுடைய வெளிப்பாடாக இறைவன் சொன்னதின் காரணத்தினால அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தோம். இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக எனக்கு உணவு தேவையில்லை, பகல் நேரத்தில் நான் சாப்பிட மாட்டேன், இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக என்னிடத்தில் குடிபானங்கள் இருந்தால் நான் குடிக்க மாட்டேன் என்ற அந்த இறையச்சத்தை வெளிப்படுத்தினோம். இந்த இறையச்சம் என்பது இந்த நோம்புடைய காலத்திற்கு மாத்திரம்தானா அல்லது நம்முடைய வருங்காலத்தில் நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்திலையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலையா? திருமறை குர்ஆனிலே இந்த நோன்பை அல்லாஹ் எப்படி கடமையாக ஆக்கினானோ அதே போன்று இறையச்சத்தையும் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், வலகது வஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். மனிதர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும்
ஏக இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும், தக்குவாதாரியாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இறைவன் இந்த இறையச்சத்தை நமக்கு மாத்திரம் சொல்லல, ஆத நபியுடைய காலத்தில் இருந்து இறுதி மனிதன் வருகின்ற வரை எல்லா மனிதர்களுமே இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும், தக்குவாவை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு மாசத்துக்கு இறையச்சம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இறையச்சம், ஒரு குறிப்பிட்ட மணி துளிகள்ல இறையச்சம், அது ஒரு மூமினுக்கு அழகல்ல. வாழ்நாள் முழுவதும் அவன் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். இதைத்தான் இந்த வசனத்துல இறைவன் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி தருகிறான். இறையச்சம்னா என்ன? நாம எல்லாருமே பேசுகிறோம், நான் தக்குவாதாரி, நான் இறையச்சவாதி, அவர் இறையச்சவாதி என்றெல்லாம் நமக்கு நாமே மாறி மாறி பேசிக்கொண்டே இருப்போம். இறையச்சம்னா என்ன? இறையச்சம் என்றால் நாம மனசுக்குள்ள ஒரு கற்பனையில அல்லது ஒரு சிந்தனையை வளர்த்து வைத்திருப்போம். இறையச்சம் என்றால் ஏதோ அல்லாஹ்வை பயப்படணும். எப்படிப்பா பயப்படுவது? ஒரு பாம்பு வந்தால் பயப்படுவோம்ல, ஒரு தேள் வந்தால் பயப்படுவோமா இல்லையா? அல்லது நம்மை அடிக்கக்கூடிய அல்லது நம்மை வீழ்த்தக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சக்தி வந்தால் அதை பார்த்தால் பயப்படுவோமே, இத மாதிரியா? அது மாதிரி அல்ல. அப்படி என்றால் ஒரு பாம்பை பயப்படுவது போன்று, ஒரு தேளை பயப்படுவது போன்று இறைவனை பயப்பட வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு முன்னால் வந்து நிக்கணும். அப்படின்னா தான் அந்த பயம் வரும். பாம்பு இல்லாத நேரத்துல பாம்பை பார்த்து யாரும் பயப்பட மாட்டோம். ஒரு நாய் இல்லாத நேரத்துல நாயை பார்த்து யாரும் பயப்பட மாட்டோம். எப்ப பயப்படுவோம்? நாய் கடிக்க வருது, பாம்பு நம்மை கொத்த வருகிறது, அல்லது ஒரு சிங்கம் நம்மளை விரட்டுகிறது, அதை கண்முன்னால பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற அந்த நேரத்தில் தான் பயம் நமக்கு வரும். இதே மாதிரியே அல்லாஹ்வை பயப்படுறோம். அப்படித்தான் பயப்பட வேண்டும் என்றால் அதுதான் இறையச்சம் வேண்டும். இறையச்சம் என்றால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்? ரஹ்மான் வரணும், நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்கணும். எப்ப நீ தொழுதியா? தொழவில்லை என்றால் உனக்கு உணவு இல்லை அப்படின்னு ஒரு கட்டளை போடணும். நீ நோன்பு வைக்கலையா? உனக்கு எந்த ஆரோக்கியத்தையும் தர மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அங்கே சொல்லணும். இப்படியா அல்லாஹ் நேரடியா வந்து பேச போறானா? ஒரு காலத்தில் நேரடியா வர மாட்டான். இறைவனை இந்த உலகத்தில் நம்மால பார்க்க முடியாது. இறைவன் அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டி விட்டான். எனவே ஒரு பாம்பை பயப்படுவது போன்று, இன்ன பிற உயிரினங்களை பயப்படுவது போன்று இறைவனை அந்த பயத்தோடு ஒப்பிட முடியாது. அப்படி என்றால் இறையச்சம் என்றால் என்ன? அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், இறைவனோடு நாம அவனுடைய சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் தான் என்ன? சிம்பிளான அர்த்தம் தான். இறைவனை பயப்படுகிறோம் என்றால் இறைவனை பார்க்க இயலாது, ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும். அது எந்த நாள்? நம்ம எல்லாத்தையும் ஒரு நாள்ல இறைவன் ஒன்று திரட்டுவான. இப்ப இங்க திரண்டு இருக்கிறோம், இது குறிப்பிட்ட ஊரு, குறிப்பிட்ட ஆட்கள் நம்ம சேர்ந்து இருக்கிறோம். அகில உலகத்தையும் சார்ந்த, ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட இறுதியாக வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அந்த மஹ்ஷர் மைதானத்துல இறைவன் ஒன்று திரட்டுவான. அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனுஷன்டையும் இறைவனை நேரடியாக ஒன் டு ஒன்னாக அவன் விசாரணை செய்வான. அந்த விசாரணை நாளை பயப்படுவது, இதுதான் இறையச்சம். ரஹ்மானை பயப்பட வேண்டும் என்றால் ரஹ்மான் இன்னைக்கு வந்து நமக்கு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்ல நல்லதையும் கொடுப்பான், கெட்டதையும் கொடுப்பான். உலகத்தினுடைய நிலை அப்படித்தான். முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் நல்லதே அல்லாஹ் நாடுகிறானா? மற்றவர்களுக்கு அல்லாஹ் நல்லதை கொடுக்கலையா? உணவை கொடுக்கலையா? ஆரோக்கியத்தை கொடுக்கலையா? செழிப்பான வாழ்வை கொடுக்கலையா? எல்லாத்தையும் கொடுக்கத்தான் செய்யறான். நமக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் கொடுக்கிறான். இந்த உலகம் என்பது நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். ஆனா மறுமைங்கிறது நல்லவர்களுக்கு மாத்திரம்தான். அந்த ஏக இறைவன் தயாராக வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு, கடவுளை இல்லை என்று சொன்னவர்களுக்கு அங்கே எந்த விதமான உரிமையும் இருக்காது. இறைவன் அவர்களை எல்லாம் தேடி தேடி, நீ கடவுளை மறுத்தாயா, வா சொர்க்கத்திற்கு, கடவுளுக்கு இணை கற்பித்தாயா, வா நீ சொர்க்கத்துக்கு என்று அழைக்க போற. யாரப்பா தௌஹீத்வாதி? யார் என்னை மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தா, என்னுடைய கட்டளையை மாத்திரம் யார் பின்பற்றினா அந்த நல்லடியார்கள் வரட்டும். நான் சொன்ன மாத்திரத்திலே நோன்பு வைத்தானே அந்த நல்லடியார் வரட்டும். நான் சொன்னதற்காக வேண்டி தான தர்மங்கள் செய்தானே அந்த நல்லடியார் வரட்டும். நான் சொன்னதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எத்தனை
வசதிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினான அவன் வரட்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று என்னை பயந்து வாழ்ந்தான அந்த அடியார்கள் எல்லாம் வரட்டும். இதுதான், இப்படிதான் மறுமையில பார்ப்பான். உலகத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான். ஆனா மறுமையை பொறுத்து மட்டும் நல்லவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான், கெட்டவர்களுக்கு அங்கே நரகத்தை பரிசாக வாங்குவான். அதனாலதான் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இறைவன் இறையச்சத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் மறுமை சார்ந்த விஷயத்தையும் நமக்கு தெளிவாக சொல்வான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? நீங்கள் அத்தனை பேர்களுமே ஒன்று திரட்டப்படுவீர்கள். யாராக இருந்தாலும் சரி, மறுமையை நம்பியவன் மறுமையை நம்பாதவன், இந்த உலகம்தான் வாழ்க்கை, மறுமை என்பது இல்லை என்று யார் சொன்னாலும் சரி, மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பியவர்களா இருந்தாலும் சரி, அத்தனை பேர் அங்கு வரணும். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை, அந்த மஹ்ஷர் தினத்தை, மீண்டும் எழுப்பப்படுகின்ற அந்த நாளை நீங்க அத்தனை பேருக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் தான் நீங்கள் என்னென்ன உலகத்தில் செய்தீர்களோ அனைத்து நன்மை தீமை எல்லாத்துக்குமே நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். நீங்கள் யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று குர்ஆன்ல சொல்கிறார். இந்த நாள் அஞ்ச வேண்டாமா? இதுக்கு பேரு தானே இறையேற்றம். மறுமையை அஞ்சுவதற்கு பேர் தானே இறையேற்றம். உலகத்துல நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் இறைவன் உடனுக்குடனே தண்டனை கொடுக்க போறதில்லை. ஒரு பேச்சுக்கு அப்படி தண்டனை கொடுப்பான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாய் கடிக்கிற மாதிரி அதுக்கு பயப்படுதாம, ஒரு சிங்க துரத்தி வந்தால் பயப்படுகிறோம். அதே மாதிரி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் அவ்வப்போது இறைவன் தண்டிக்கிறான் என்றால், எனக்கு உள்ள வசதிகளை இறைவன் குறைத்து விடுகிறான் என்றால், அப்ப யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி உட்பட எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ஏன்? கண் முன்னால பாக்குறாங்கல்ல இறைவனுடைய அந்த செயல்பாடுகளை, இறைவன் நமக்கு தருகின்ற அந்த தண்டனைகளை நேருக்கு நேரா பார்த்தா எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ஆனா இறைவனுடைய நேதி அது அல்ல. என்னை நேருக்கு நேராக பார்க்காம இருந்தாலும் நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அங்கே என்னை பார்ப்பீர்கள், அங்கே நல்லது கெட்டது எல்லாத்திற்குமே கூறி வழங்கப்படும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அந்த உத்தரவுக்கு, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள் என்றால் அதுக்கு பேர் தான் இறையேற்றம். இதைத்தான் இறைவன் பல்வேறு வசனங்கள்ல திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறான். இப்ப நீங்க இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நீங்க ஒவ்வொன்னா புரட்டி பாருங்க. நீங்க நோம்பு காலம் மாத்திரம் இல்லை, இப்ப இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு கூட நம்முடைய இளைஞர்கள் பெருநாள் என்றால் எவ்வளவு ஆவேசமாக பைக்களை ஓட்டுகிறார்கள். நாமளும் அவங்களுக்கு பைக்களை, அதுவும் விலை உயர்ந்த பைக்களை வாங்கி கொடுக்கிறோம். ரேசிங், இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம். இன்ன பிற மக்கள் அவங்களுடைய வழிபாட்டு முறையின் அடிப்படையில வேற ஏதாவது செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் அதே மாதிரி நானும் செய்வேன். எங்களுக்கு ஒரு பெருநாள் இருக்கிறது, உனக்கு ஒரு பெருநாள் இருக்கிறது போன்று எங்களுக்கு பெருநாள் இருக்கிறது. நீ எப்படி அந்த பெருநாளிலே உங்களுக்கு இடையிலே நீங்கள் விதவிதமாக நடக்கிறீர்களோ, இன்ன மக்களுக்கு இடையூறாக நடத்தீர்களோ, அதே போன்று நாங்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. பைக்களை ஓட்டுவோம், யாரு மேலையும் இடிப்போம், எப்படினாலும் போவோம், யாருனாலும் மிரட்டுவோம். அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. மறுமை 5 நாள் இந்த நிலை காண போகுமா இருக்குமா? மறுமையை பற்றி பயம் இல்லை, இறைவனை பற்றி மனுஷர்களை இறைவன் விசாரிப்பானே என்ற அந்த அச்சம் இல்லை. அந்த அச்சம் இல்லாத காரணத்தினாலதான் நம்முடைய பிள்ளைங்க போனாலும் நம்ம கண்டிக்காம உட்கார்ந்து இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்க உயர் ரகமான பைக்கு கேட்டாலும் போற அப்படின்னு வாங்கி கொடுக்கணும். என்ன, எங்க போறான், எங்க வாரான், என்ன செய்யறான், எதையாவது நம்ம அவனை கண்காணிக்கிறோமா? ஒரே ஒரு நேரத்தில் வருத்தப்படுவோம். பறக்கக்கூடிய இந்த பைக்கில் அவனுடைய உயிரும் சேர்ந்து பறந்து விட்டது என்றால், மரணத்தை தழுவி விட்டான் என்றால், அப்பொழுது உட்கார்ந்து அந்த பிள்ளையை பெற்றவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். என் பிள்ளைக்கு நான் இதை வாங்கி கொடுத்தேனே, என் பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுத்தேனே, இப்ப என்னோடு இல்லையே. அந்த நேரத்தில் கை சேதம் அடைவதை விட பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது முறையாக சொல்லி வளர்த்திருந்தால், எதை நாம அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதா இருந்தாலும் அதனுடைய நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லி வளர்த்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருமா? அதனால இந்த இறையேற்றத்தை நாமளும் கடைபிடிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லிக் கொடுங்க. மருமை ஒண்ணு இருக்குப்பா,
இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அதை சொல்லி காட்டுங்க. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நீனா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தில் செத்தே தீரணும். அதுல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இந்த உலகத்துல எவனுமே வருட கணக்குல ஆயிரக்கணக்கான வருடங்கள்ல வாழ்ந்தவன் எவனும் கிடையாது. ஏதோ 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம், இன்னும் சொல்ல போன கின்னஸ் ரெக்கார்டு என்றால் ஒரு 120 வருஷம், இவ்வளவுதான். நாம இறந்ததற்கு பின்னால் அங்க உள்ள நிலை என்ன? இதை சொல்ல வேண்டாமா? நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாமா? இதை மாத்திரம் ஒவ்வொரு முஸ்லிமும் நினைத்தால் அவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். வரதட்சணை வாங்கும் போது அதே செத்து போயிருவோண்டா, நாம உயிரோடு இருக்க மாட்டோம். இந்த காசை வாங்கின அந்த நேரத்தில், வட்டி வாங்குகின்ற அந்த நேரத்தில் இறைவன் நம்முடைய உயிரை வாங்கிவிட்டான் என்றால் இந்த தீமையை செய்தவனாக மனுஷங்க வர வேண்டிய நிலை வருங்க. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடிய நிலை வருங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. வட்டி வாங்குவோமா? அதனுடைய வாடையாவது நம்ம இடத்தில் வருமா? அல்லது தீமையான காரியங்கள் எதையாவது நாம செய்ய முற்படுவோமா? ஒரு காலத்திலே நிக்க மாட்டோம். அதனால இந்த இரையச்சம் முதல்ல நமக்கு தேவை. ரமலானோடு போய்விட்டது என்று இல்லாமல் ரமலானுக்கு பின்னாலும் ஒவ்வொரு நொடியிலையும் இந்த இரையச்சத்தை நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இந்த இரையச்சம் தேவை. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, மனுஷரை அஞ்சக்கூடிய மீண்டும் இன்னொரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்விலே உலகத்தில் நாம செய்த நல்லது கெட்டது அனைத்தையும் விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த இரையச்சம் உலகத்தில் வாழ்கின்ற எல்லாத்துக்கும் தேவை. மோடிக்கும் தேவை, அத்வானிக்கும் தேவை, இன்றைக்கு உலகத்திலே மகா ரவுடியாக காட்டிக் கொள்ளக்கூடிய ட்ரம்புக்கும் தேவை. இந்த உலகத்திலே இன்றைக்கும் எல்லா நாட்டையும் நாங்கள் ஆட்டி படைப்போம் என்று பேசுகின்ற நெதன்யாவுக்கும் தேவை. இரையச்சம் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு பல அப்பாவி உயிர்கள் பலிகளாக ஆக்கப்படுகிறது. உலக தலைவர்கள் அத்தனை பேர்களுமே வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். காசாவிலே கொண்டு குவித்தார்களே நம்முடைய இனத்தை சார்ந்த சகோதரர்களை, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய கொடுமை. உலகம் யாருமே அதை கண்டுகொள்ளவில்லையே. பச்சிளம் குழந்தைகள் நடுவோட்ட போட்டு வெடிகுண்டுகளை, துப்பாக்கிகளை கொண்டு அவர்களை கொலை செய்தார்களே. வீடுகளிலே இருந்தவர்களே வீடற்றவர்களாக, நாடற்றவர்களாக நடு வீதியிலே கொண்டு வந்து நிப்பாட்டினார்களே. உடுப்பதற்கு உடை இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. இன்றைக்கும் தட்டுகளை ஏந்தி கொண்டு ஒரு வாய் சாப்பாட்டுக்காக துடிதுடித்துக் கொண்டு இருக்கிறார்களே அந்த காசா மக்கள். அந்த மக்களுக்கு இந்த நிலையை தந்தவர்கள் யார்? இந்த நெதன்யாஹு இல்லையா? இஸ்ரேல் என்ற உலகத்தையே ஆட்டி படைக்க வேண்டும், அராஜகத்தின் மூலமாக, அக்கிரமத்தின் மூலமாக நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று தெனாவட்டாக பேசுகிறார்களே. இவர்கள் செய்த ஒரு கொடுஞ்செயல் இல்லையா? ஆனால் அதுக்குதான் இன்னைக்கும் சொல்வார்கள், இரையச்சம் இருந்தால்தான் இது போன்ற தீமைகளை ஒரு முஸ்லீமும் செய்ய மாட்டா, முஸ்லீம் அல்லாத யாருக்கும் செய்ய மாட்டாங்க. இஸ்லாத்தை நீங்க படித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரையச்சத்தை சில குறிப்பிட்ட நேரத்திலே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் வலியுறுத்தினார்கள். அதுல ஒரு இடம் என்ன தெரியுமா? போர்க்களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படையை அனுப்புவதாக இருந்தாலும், அது சின்ன படையோ மிகப்பெரிய ராணுவ படையோ, எந்த படையை ரசூல் அனுப்புவதாக இருந்தாலும் அந்த படையினுடைய தளபதியை முதல்ல அழைப்பாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த படையினுடைய தளபதி, இந்த படையை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வல்லமை உனக்கு இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் ஒரு ஊரை அழிக்கலாம் என ராணுவ படை, நீங்கள் நினைத்தால் ஒரு ஊரை வாழவும் வைக்கலாம் என உங்களுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. அதனால முதல்ல இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் முதல்ல படைகளுக்கு, ராணுவத்தினருக்கு முதல்ல உத்தரவு என்னன்னா, ஒருத்தர் போய் துப்பாக்கியால சுடு, அதல்ல உத்தரவு. அவனை போட்டு குண்டு, அதாவது குண்டு மழை பொழிந்து சாவடித்து விடு, அதுவல்ல உத்தரவு. நீ குண்டை பொழிவதற்கு முன்னால், ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு முன்னால், அல்லது ட்ரோன்களை அனுப்புவதற்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்துக்கிறார். ரசூலுல்லாஹ் அர்த்தம் சொன்னாங்க. ஏன்? நீ அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்டு ஒரு அப்பாவி மேல் விழுந்தார், நீ அனுப்பக்கூடிய அந்த துப்பாக்கிகள் ஒரு பெண்ணின் மீது விழுந்தார், நீ அனுப்பக்கூடிய கொலைவெறி தாக்கம் நடத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள் இன்னொரு மனுஷன் மேல விழுந்தார், போருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவன் மேல விழுந்தார், என்ன நிலை ஏற்படும்?
ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போகும்போது ஆயுதங்களை தூக்கிட்டு போ, நீ கண்டுதுண்டமாக வெட்டு, எதனாலும் செய்ய அப்படிதான் சொல்லணும். ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் மாற்றமாக ஒரு நாட்டை, அங்கே நடக்கக்கூடிய அராஜகத்தை, நம்மை எதிர்த்து போர் வரக்கூடிய அந்த ராணுவ எதிரி ராணுவத்தை அடிப்பதற்கு முன்னால் முதல்ல இறையச்சத்தை நீ கடைபிடிச்சுக்க. இறையச்சம் தான் வேணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டு ராணுவமாக எடுத்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வேற எங்கேயுமே இருக்காது. போலீஸுக்கு கூட அந்த பவர் இல்லை, தனிப்படைகளுக்கு அந்த பவர் இல்லை, ராணுவத்துக்கு அவ்வளவு ஒரு பவர். அதனாலதான் நம்முடைய மோடிஜி கூட இது எல்லாம் புரிந்து வைத்ததுனாலதான் தரைப்படை, விமானப்படை, அதே போன்ற எல்லா படைகளுக்கும் தனியாக ஒரு அமைச்சகத்தை வைத்துக் கொண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அதிகாரியை போடுறார். ஏன் என்னைக்காவது இந்த ராணுவ வீரர்கள், இந்த முப்படை ஆட்கள் எங்கேயாவது கிளம்பிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வச்சிருக்காங்களா இல்லையா? என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான். என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பவர் அவ்வளவு பெரிய பவர். ஒரு நாடு இன்னொரு நாட்டுல படையெடுத்து போறாங்க அப்படின்னா துவம்சம் செய்ய முடியும். அவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கும் போது ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? உன்கிட்ட ஆயுத பலம் இருக்கலாம்ப்பா, உன்னிடத்தில் மூளை பலம் இருக்கலாம்ப்பா, இன்னபிற மக்களை அடிமையாக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கலாம்ப்பா, ஆனாலும் கூட இறையச்சம் இருக்கா? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த படைகளை அனுப்புகின்ற பொழுது, குறிப்பாக முஆவியாவை எல்லாம் ரசூலுல்லாஹ் யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? இத்தகி தாவத்தல் மظلوم லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீ அஞ்சிக்கொள். பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்தால், இறைவனிடத்தில் கையேந்தினால், அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில எந்த திரையும் இருக்காது. அவன் கேட்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டே தீர்வான். அந்த பிரார்த்தனைக்கு நீ பயந்து இருக்கப்பா. ரசூலுல்லாஹ் முஆவியாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர் போரும் கூட போகல. எதுக்காண்டி போறாரு அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய கவர்னராகத்தான் போகிறார். ஒரு பகுதியை ஆட்சி பண்ணத்தான் போனாரு. ஏன்? ஆட்சியாளர்கள் அவங்க நினைத்தால் எந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம், மக்களை அடக்கலாம், ஒடுக்கலாம் என பவர் இருக்கிறது. அவங்கள்ட்ட அவ்வளவு பெரிய சட்ட ஏற்றுகின்ற அதிகாரம் இருக்கிறது. யார் யார் இடத்துல எல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ, யார் யார் இடத்திலெல்லாம் பவர் இருக்கிறதோ அவர்கள் தான் அநியாயத்தை கூடுதலாக செய்வார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உனக்கு அநியாயம் செய்யக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய பவர் இருப்பதின் காரணத்தினால அல்லாஹ்வை பயந்துக்க, மறுமையை பயந்துக்க. ஒன்னால் ஒரு மனிதன், ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டு விடுவான் என்றால் மறுமையில வந்து நிற்பான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துல சஹாபாக்களை அனுப்பி போரை வெட்டுவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். நபி அவர்களிடத்துல ஒரு நபி தோழரை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லப்படுகிறது, புகார் அளிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, இவர் இன்னொரு மனிதரை கொலை செய்து விட்டார். எந்த மனிதரை? எதிரி நாட்டு ராணுவத்தை சார்ந்த ஒருவரை கொலை செய்து விட்டார். எப்போது கொலை பண்ணார்? அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, நான் இந்த படையோடு சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல அவர் இந்த நபி தோழர் கொலை பண்ணிட்டார். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானே, அந்த மனுஷனையா நீ கொலை பண்ண? இவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவரை ஏன் கொலை பண்ண தெரியுமா? ரெண்டு பேரும் போர்க்களத்திலே சந்திக்கிறோம். அவரும் வாளோடு நிற்கிறார், நானும் வாளோடு நிற்கிறேன். என்னுடைய கை அவர் மீது நிகழ்த்து விட்டது. இன்னும் ஒரு நொடி தாமதித்தால் அவர் என்னை போட்டு தள்ளி விடுவார். எனவே நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை போட்டு விட்டேன். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சும்மா சொல்லல, உயிரை பயந்ததற்காக, என்னிடத்தில் அவரை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இது போன்று செய்தார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை தெரியுமா? அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? எதிரி நாட்டு ராணுவம் தான் உன்கிட்ட சரணாகதி வந்தானா இல்லையா? என்னை விட்டு எனக்கு உயிர் பிச்சைத்தா என்று கேட்டு வருகின்ற அந்த நேரத்துல, ஆயுதம் இல்லாதவனாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவனை எப்படாது அடிக்க போச்சு? நாளை மறுமையிலே அந்த மனிதன் உனக்கு எதிராக சாட்சி சொன்னால் நீ என்ன செய்வ? தோழர்களை, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இன்றைக்கு உலக அரசியல்வாதிகள் இதை படிக்க தவறியதுனாலதான் இன்றைக்கு உலகத்துல பொருளாதாரம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. கேஸ் சிலிண்டர்ல இருந்து
பெட்ரோல்ல இருந்து உலகம் அப்படியே நாளைக்கு பெட்ரோல் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா, எல்லாம் அப்படியே போய் நிக்கிறது. ஏன்? ஒருத்தனுக்கு இரையச்சம் இல்ல, கடவுளை பற்றி பயம் இல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த அராஜகம் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுமே அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ இல்லையோ அவர்களுடைய கடவுளை அவர்கள் ஏற்றுதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்ற அந்த கடவுளுக்கு கூட அவர்கள் விசுவாசமாக இல்லை. இதுதான் யதார்த்தம். அதனுடைய விளைவு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பவர் உள்ளவனை பார்த்து, எப்பா உன்கிட்ட எல்லா பவரும் இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்துக்க, அதை மட்டும் நீ வச்சுக்க. அதே மாதிரி நபி அவர்கள் ஆண்களுக்கு சொன்னார்கள், எந்த ஆணா இருந்தாலும் அவன் கொஞ்சம் பவர் உள்ளவன் தான், தன்னுடைய மனைவியை அடிக்க முடியும். ஏன்னா பலவீனமா படைக்கப்பட்டவங்க பிள்ளையை அடிக்க முடியும், அவங்க பலவீனமா படைக்கப்பட்டவங்க. ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு சொன்னார்கள், இத்தகுன் நிசா, தெரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்துல நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனைவியாக வந்திருப்பார்கள், உங்களுக்கு பிள்ளையாக வந்திருப்பார்கள், உங்களுக்கு சகோதரிகளாக வந்திருப்பாங்க. நீ ஆண் என்பதனால், உன்னிடத்தில் ஆதிக்க சக்தி இருப்பதனால், மிகப்பெரிய வல்லமை இருப்பதனால் உன் மனைவி அடிக்க முடியுமா? அடிச்சிடாதப்பா, தேவையில்லாம அடிச்சிடாத, தேவையில்லாம திட்டிடாத, அல்லாஹ்வை பயந்துக்க. எங்க எல்லாம் மனிதனுக்கு கூடுதல் பவர் இருக்கிறதோ, ஆதிக்க சக்தி இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இரையச்சம், மறுமையை பயந்துக்க. இதைத்தான் சொன்னாங்க. ஆட்சியாளருக்கு சொன்னாங்க, ராணுவத்துக்கு சொன்னாங்க, சராசரி குடிமக்களுக்கு சொன்னாங்க, பெண்களுக்கு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் சொன்னாங்க. தவறு நடக்காம இருக்க வேண்டும் என்றால் மறுமை அச்சம் ஒன்றுதான் நம்முடைய தவறை திருத்தும். எனக்கு மேல் ஒருத்தன் இருக்கிறான், அவனை சந்திக்க போகிறேன் என்ற சிந்தனை இருந்தால்தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தவறையும் முடிவுக்கு வர முடியும். இல்லை என்றால் எவ்வளவு பெரிய சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது ஏற்ற அளவுலதான். நீங்க என்ன சட்டத்தை நீ கொண்டு வாங்க, தீண்டாமைக்கு எதிரான சட்டம், பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றச்செயல் நடந்தால் போக்சோ சட்டம், என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சட்டங்கள் அனைத்தும் அது புத்தகத்தில் தூங்கி கொண்டுதான் இருக்கிறதே தவிர அது செயல்படவில்லை. இன்றைக்கும் உலக லெவல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டமும் காசாவுக்கு ஏதாவது பதில் சொல்லிச்சா, ஈரானுக்கு பதில் சொல்லிச்சா, கத்தருக்கு பதில் சொல்லிச்சா, அரபு நாடுகளுக்கு பதில் சொல்லிச்சா? இல்லை. அந்த சட்டங்கள் அனைத்தும் தூங்கி கொண்டுதான் இருக்கிறது, பேப்பர்ல எழுதப்பட்டுதான் இருக்கிறது. அகில உலக சட்டங்கள், இந்திய அரசியல் சாசன சட்டம் எல்லாமே பேப்பர்ல உறங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இரையச்சம் இல்லை. நீங்க இரையச்சத்தோடு நீங்கள் வாழ்வதாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். அதுதான் இஸ்லாம் நமக்கு எல்லா நேரத்திலையும் ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. அந்த இரையச்சத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நோம்பினுடைய அடிப்படை. இந்த இரையச்சத்தை எல்லா நேரத்திலையும் நாம கடைபிடிப்போம். எல்லா நேரத்திலும் எந்தெந்த நேரங்கள் இருக்கிறதோ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், மர்மம் ஒண்ணு இருக்கிறது, இறைவன் விசாரிப்பான். அந்த சிந்தனையை நாம எல்லா காலத்திலையும் கடைபிடிப்போம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.